Welcome to Commerce class. In today's class, we are going to see about how to post a opening journal entry. இப்போ நம்ம journal entry different types பார்த்திருக்கோம். Compound journal entry, simple journal entry, rectifying entry, transfer entry, அப்புறம் opening entry, closing journal entry அந்த மாதிரி. இதுல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு opening journal entryயை நம்ம ledger posting பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, இந்த opening journal entry எப்போ வரும்? எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சில பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்ல ஓப்பனிங் என்ட்ரி பண்ணுவாங்க. எப்போ? பிகினிங் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட்ல to bring into account the balance of accounts which were not closed in the previous accounting period. அதாவது previous accounting periodனா போன accounting பீரியடோட accounts எதெல்லாம் க்ளோஸ் பண்ணலையோ அந்த accounts எல்லாமே இந்த current accounting periodக்கு கொண்டு வரதுக்கு இந்த opening journal entry பாஸ் பண்ணுவாங்க. Those accounts not closed are capital, liabilities and assets. அப்ப எந்த accounts எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா capital account, liabilities account and assets account. இந்த account எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. So appearing in the balance sheet of the previous year. Okay, so போன வருஷத்தோட balances of the balance sheetல இருக்கக்கூடிய இந்த capital, liabilities, assets இந்த accounting periodக்கு கொண்டு வரதுக்கு opening journal entry தேவைப்படுது. ஓகே, அசட்ஸ்க்கு எப்பயுமே என்ன பேலன்ஸ் இருக்கும்? நான் சொல்லியிருக்கேன், டெபிட் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல். அதுதானே நம்மளோட ஃபார்முலா எப்பயுமே ஃபாலோ பண்றது. ஸோ அசட்ஸுக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்குது, லயபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டலுக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும்? கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, 2 போட்டாவே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? கிரெடிட் அப்படின்னு. ஓகே, இப்போ அசட்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? அசட்ஸ்ல என்னெல்லாம் வரும், லயபிலிட்டிஸ்ல என்னெல்லாம் வரும்? ஏற்கனவே மிஸ் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். லேண்ட் அண்ட் பில்டிங், கேஷ் இன் ஹேண்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி, பில்டிங், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், டெட்டாஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், ஆல் திஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாமே எதுல வரும்? அசட்ஸ்ல வரும். அப்போ லயபிலிட்டிஸ்ல என்னென்ன வரும்? liabilitiesல capital, creditors, loan, அப்புறம் capital plus liabilities சொன்னேன். இது capital கூட liabilitiesல என்னெல்லாம் வருது? creditors, loan approved, accounts payable, bank overdraft, இது எல்லாமே எதுல வருது? liabilitiesல வருது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம once again back to book. So assets account data, 2 liabilities account, 2 capital account. So this is it for posting it in the journal entry. சரி, இப்போ போஸ்ட் பண்ணும்போது assets account debit sideல வருது இல்லையா? அப்போ debit sideல opening entry கொண்டு வரும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா we have to write to balance brought down. புரியுதா? The item debited in the opening entry are entered on the debit side of the respective account. இப்போ அந்த அக்கவுண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் plant and machineryனா to balance brought down அதோட வேல்யூ என்னமோ எழுதணும். அதே மாதிரி இப்போ கிரெடிட் சைட் கொண்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட் சைட் ஆஃப் தி அக்கவுண்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? by balance brought down எழுதணும். இதுதான் இப்போ நம்ம பார்க்க போற சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். டேட் காலம், பர்டிகுலர்ஸ் காலம், லெட்ஜர் ஃபோலியோ காலம், டெபிட் அண்ட் கிரெடிட் காலம். சரி, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ அசட்ஸ் எல்லாம் டெபிட்ல போட்டிருக்காங்க பாருங்க. கேஷ், ஸ்டாக், ஷோஹன் அக்கவுண்ட். ஷோஹன் அப்படிங்கிறது ஒரு ஆளோட பேரு. இப்போ ஒரு பர்சனல் அக்கௌண்ட் டெபிட்ல இங்க காமிச்சிருக்காங்கன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஹி இஸ் அ டெட்டார். டெபிட்டார்னா யாரு? அதாவது குட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லை, கடன்ல வாங்கியிருக்கிறாங்க, ஃபியூச்சர்ல இவங்க கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஆல் தீஸ் ஆர் கால்ட் டெபிட்டர்ஸ். டோட்டலா ஒருத்தர் பேர் எழுதுறதுக்கு பதிலாக டோட்டலா அவங்கள சன்ட்ரை டெபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரே ஒருத்தரோட பேர் கொடுத்துருக்காங்க. ஷோஹன் அக்கௌண்ட் டேட்டா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். அடுத்தது டு ராம். he may be a creditor. நம்ம அவங்க கிட்ட இருந்து கேஷ் வாங்கியிருக்கலாம் ஃபார் ரன்னிங் த பிஸ்னஸ் ஆர் சம்திங், கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதனால டு ராம்ஸ் அக்கௌண்ட். டு ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லும் போது இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பார்த்தோம்? எதை கிரெடிட் பண்ணணும்? அசட்ஸ் எல்லாத்தையும் டெபிட் பண்ணணும், லயபிலிட்டிஸும் கேபிட்டலும் கிரெடிட் பண்ணணும். நீங்க போட்டிருக்காங்களா? ஓகே, அதே மாதிரி இது எல்லாமே அசட்ஸ். டிஆர் போட்டு டெபிட் போட்டிருக்காங்களா? டெபிட் காலம்ல வந்திருக்கா? see it's all appearing in the debit column, it's all debited. So all the cash, everything is
all that is debited assets. அப்ப எது credit பண்ணணும்? Capital credit பண்ணணும். Joy's account is a capital account here. Okay, it is credited here. And liabilities. Liabilities na the financial woes of the business to the outsider. So he is an outsider. இவங்களுக்கு வந்து payment பண்ணணும் business. He is a creditor to Ram account, to Joy's capital account. இப்போ இது balance ஆச்சு பாருங்க 1,60,000 and 80,000. அதே மாதிரி இதெல்லாத்தையும் total பண்ணாலும் உங்களுக்கு 1,80,000. So for every debit there is a equal corresponding credit. For every credit there is a equal and corresponding debit. Okay, double entry order. Okay, so this is how you write it. இது வந்து journal entry. இப்போ நம்ம என்ன வேணும் அப்படின்னா இது எப்படி நம்ம வந்து போஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு first நம்ம cash account debtor 45,000. அப்போ டெபிட் காலம்ல தானே இந்த அமௌண்ட் வந்திருக்கு. அப்போ கேஷ் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல தானே வரணும். இந்த சைடு 1 2 3 இந்த 4மே டெபிட் காலம். இங்க டேட், பர்டிகுலர்ஸ், ஜர்னல் ஃபோலியோ இது 4மே கிரெடிட் காலம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டெபிட் சைட்ல 45,000. அப்போ டெபிட் சைட்ல 45,000னா இந்த டெபிட் அமௌண்ட் இந்த டெபிட் அமௌண்ட் 45,000 வந்து இங்க வந்திருக்கா டெபிட் சைட்ல டு பேலன்ஸ் brought down இதுதான் சொல்றாங்க. அப்போ டு பேலன்ஸ் brought down தான், ஏன்னா இது டெபிட்ல வருது. ஓகே, அதே மாதிரி ஸ்டாக் அக்கவுண்ட் 50,000 இது வந்து ஓப்பனிங் த லெஜர்ஸ். அதே மாதிரி ஸ்டாக்லயும் டெபிட்ல போட்டிருக்காங்களா. அதே மாதிரி ஷோஹன் அக்கவுண்ட் 35,000, ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் 50,000. இப்போ இது எல்லாமே டெபிட் சைட்ல தான் வந்திருக்கு. அப்போ டு பேலன்ஸ் brought down அதுவும் beginning of the year 1st of January 2017. So beginning of the year to balance brought down இங்க எல்லாமே டெபிட்ல போட்டிருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஆல் த டெபிட் ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ கிரெடிட்டுக்கு போகலாம். கிரெடிட்ல என்ன இருக்கு? 20,000 of Mr. Ram and Joy's capital account 1,60,000 கிரெடிட்ல இருக்குது. அப்போ இப்போ கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு பார்க்கலாமா? ராம் அக்கவுண்ட்ல இது கிரெடிட் சைடு. ஸோ பை பேலன்ஸ் இதுதான் நீங்க முக்கியமாக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? பை பேலன்ஸ் brought down 20,000, பை பேலன்ஸ் brought down 1,60,000. இங்க எல்லாமே டெபிட்டுக்கு வந்து 2 கொடுத்தாங்களா. அதே மாதிரி நீங்க வந்து இங்க 2 கொடுத்துருக்காங்க. 2 பேலன்ஸ் brought down, ஏன்னா இதெல்லாம் டெபிட் பேலன்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து டெபிட் பேலன்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்கிறது வந்து கிரெடிட் பேலன்ஸ். அதனால பை பேலன்ஸ் brought down எதெல்லாம் கிரெடிட்ல வரும்? கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸ். இங்க வந்து கிரெடிட்டார் வந்து மிஸ்டர் ராம் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கான். அவ்வளவுதான். This is how you do the opening entry. ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். டெபிட்ல வரதெல்லாம் டெபிட் சைட்ல போடணும். டெபிட்ல போடும்போது டு பேலன்ஸ் போட்டு brought down போடணும். கிரெடிட் சைட்ல என்ட்ரிஸ் எல்லாம் பை பேலன்ஸ் போட்டு brought down வரணும். டெபிட்னா 2, கிரெடிட்னா பை. brought down B bar D, சின்ன b தான், small b bar D you should write. Okay children, so this is how you do the opening entry. And keep in mind always all the items, asset items are always debited, liabilities and credit will always have a credit balance, asset will always have a debit balance. Okay, it is not always debited, it will have a debit balance. நம்ம ஒரு just recall பண்ணலாமா? அப்ப என்னென்ன வரும் assetsல மறுபடியும் recall பண்ணலாம். எத்தனை தடவை பார்க்குறோமோ மனசுல நிற்கும். பில்டிங், land and building, cash in hand, plant and machinery, cash at bank, accounts receivable, debtors, furnitures and fitting, investment, all type of vehicle which the business own. Okay, own na what they have. Expenses also will have debit, but இங்க opening entryங்கிறதுனால நம்ம அது கொடுக்கல. ஓகே, ஏன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால மிஸ் இதை காமிக்கல. உங்களுக்கு அசட்ஸ் மட்டும் தான் இப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறமா லைபிலிட்டிஸ் பார்க்குறோம். லைபிலிட்டிஸ்ல என்ன வரும்? கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ் சொன்னோம். அப்போ கேபிட்டல் கூட வேற எல்லாம் என்ன வரும்? கிரெடிட்டர்ஸ், லோன் அப்ரூவ்ட், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், ஓவர் டிராஃப்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு liabilities. இது எல்லாமே வந்து previous yearல இருந்து current yearக்கு accounting opening entryல வரும். Okay children, so this is very clear. I think you need to know it because இது ஒரு 2 மார்க்ல இருந்து 3 மார்க்ல கேட்பாங்க opening entry நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு. So please go through it. Thank you. We now come to the end of this particular class.